உங்களுக்கு கிருஷ்ணாந்தி படுகொலை தெரியும். ஒருத்தியை 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குற்றுயிராக கிடக்கும் போது 3 அடி பள்ளத்திலே போட்டு அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது. குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும்போது அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த வழியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் திட்டமிட்டு நிகழ்வை பார்ப்பதற்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு சிலர் ஒரு 10 பேர் 15 பேருக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக ஸ்லோகங்களை அல்லது கோஷங்களை எழுப்பினார். ஆனால் நான் முதலில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தேன். அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட செயற்பாடு. நிச்சயமாக அதன் பின்னர் அதாவது அங்கிருக்கின்ற மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்னிட்டு போவதில்லை. மக்கள் அபகரான நடவடிக்கையில் ஈடுபடவும் இல்லை. உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். செம்மண்ணினுடைய 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 5வது நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரையில எந்த ஒரு ஆடைகளோ பொருட்களோ கிடைக்காத நிலைமையில நேற்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நீல நிற கைப்பை அதோடு வளையல்கள் என்பன கிடைக்கப்பெற்றிருந்தன. இது தொடர்பான விடயங்கள் நேற்று பேசுபொருளாகி இருந்த நிலையில இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு நடந்திருக்கின்றது. அந்த நாடாளுமன்ற அமர்வுல அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுமே இந்த விடயம் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அதாவது இந்த விடயம் தொடர்பாக தலைப்பில்லாவிட்டால் நான் இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விடயம் தொடர்பாக பேசி இருக்கின்றார். எங்களுடைய மண்ணினுடைய வழிகளை சொல்லுகின்றோம், கேளுங்கள். நான் இந்த நாடாளுமன்றத்தில் இவ்வளவு உத்வேகமாகவும் சத்தமாகவும் கதைப்பதற்கு அந்த வழிதான் மிகுந்த காரணம் என்று சொல்லிட்டு அந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக கிருஷாந்தியினுடைய படுகொலை தொடர்பாகவே பேசியிருக்கின்றார். கிருஷாந்தியும் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே மண்ணுக்குள்ள புதைக்கப்படுகின்றால் அதே நேரம் பாருங்கள் சொன்னால் ஒரு தாய் நீண்ட நேரமாக வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அவர் அந்த தாய் மண் குழிக்குள்ளே போடப்படுகின்றாள். அந்த தாயினுடைய 3 மாத கைக்குழந்தை அவர்களது கைகளாலேயே நசுக்கப்பட்டு அந்த குழிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாயின் மீது வீசப்படுகின்றது. அப்போது அந்த தாய் குற்றுயிரும் குலையுமாக இருந்து கொண்டு தன்னுடைய அந்த மகவினை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கின்ற மாதிரியான எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவை எல்லாமே இந்த அரசு நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியுமே கேட்டிருக்கின்றார். அர்ச்சனா, இந்த பட்லந்த தொடர்பாக எல்லோருமே கவனம் செலுத்துகிறீர்கள், ஆணைக்குழு அறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கின்றீர்கள். இது தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியுமே இது எங்களுடைய மக்களினுடைய வழி என்று சொல்லியுமே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆவேசமாக கதைத்திருக்கின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் வால்டர் டக் அவர்கள் வந்திருந்த தொடர்பாகவுமே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கதைத்திருக்கின்றார். அதாவது இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வால்டர் டக்குடன் கதைப்பதற்கான ஒரு 2 நிமிட கால அவகாசத்தை கூட பிமல் ரத்நாயகா அவருக்கு வழங்கவில்லை என்பது தொடர்பாகவும், ஆனால் நான் அந்த செம்மணி சம்பவ இடத்துல நான் கதைத்ததாகவும் 15,000 மக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லி தான் மக்கள் வால்டர் டக் அவர்கள் மக்களை சந்தித்து கதைத்ததாகவும் அவர் சொல்லி இருக்கின்றார். மேலும் என்ன விடயம் சொல்லியிருக்கிறார் என்றால், அதாவது ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அந்த இடத்துல இருந்து விரட்டி அடித்தப்பட்டிருந்தார். தெரியும், எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். என்ன சொல்லி பாத்தீங்கள் என்றால், அதாவது எந்த ரஜீபன், அதாவது இந்த என்பிபியினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ரஜீபன் அவர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இந்த நாடாளுமன்றத்தில் இருந்து தமிழ் மக்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அடித்து விரட்டுவார்கள் சொல்லியிருந்த அவர்களையே தமிழ் மக்கள் தமிழ் மண்ணில இருந்து விரட்டி இருக்கிறேன் சொன்னா அது அந்த அளவுக்கு வலி மிகுந்த சொல்லியும் அதே நேரம் கேலியாக ஒரு விடயம் என்று சொல்லி இருக்கின்ற சந்திரசேகர் அவருடைய பாதனையை என்னுடைய கார்ல தான் இருக்கு, வந்தால் நீங்கள் பார்க்கலாம் என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றார். இப்படியாக தன்னுடைய உரையை முடித்திருக்கின்றார். அவருடைய உரையை பார்த்து விட்டு வாருங்கள். என்ன கவலை என்றால் என்னுடைய அமைச்சர் சந்திரசேகர் அன்றைக்கு செருப்பு இல்லாமல் ஓடினார். அவருடைய செருப்பு என்னுடைய காரில் இப்பவும் இருக்கிறது, சப்பாது எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர் அதே ரஜீவன் அவர்கள் 2 பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திலாத்தி இருக்கிறார் என்றால் மனதில் இருக்கிற வலி, எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் தொடர்ச்சியாக ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் உரையாற்றுகின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த உரையில அந்த செம்மணியில நடந்த அசம்பாவிதம் தொடர்பாக தன்னுடைய நியாயப்பாட்டினை சொல்லுகின்றார். அதாவது அந்த இடத்துல தங்களை விரட்டி அடித்தது மக்கள் அல்ல, பொதுமக்கள் அல்ல. அங்க குறிப்பிட்ட ஒரு 10-15 பேர் இந்த இனவாத அரசியலை செய்பவர்கள், சாக்கடை அரசியலை செய்பவர்கள் தான் தங்களை வேண்டுமென்றே சதி செய்து அப்படி விரட்டி அடித்தார்கள் என்று சொல்லி அங்க பொதுமக்களோடு தாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தோம் சொல்லியும் இதுல பொதுமக்கள் மீதான எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை என்று சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் இந்த கிருசாந்தியினுடைய படுகொலைக்கும் தங்களுடைய அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த கிருசாந்தி படுகொலை 1990 கால பகுதிகளில் நடந்தது. அந்த நேரம் எங்களுடைய அரசும் இல்லை, நானுமே இந்த அரச பதவிகளுமே இருந்திருக்கவில்லை. ஆகவே எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நாங்கள் அந்த விடயம் தொடர்பாக கரிசனை செலுத்துகின்றோம் என்று சொல்லியும் அந்த விடயத்துல அகழ்வு பணிகளை செய்வதற்காகவும் பரிசோதனை செய்வதற்காகவும் எங்களுடைய அரசு தான் இந்த
மன்னிக்கவும் நிதி உதவிகளை வந்து செய்கிறது என்று சொல்லி எல்லாமே வந்து ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மக்கள் வந்து தங்களோட வேகமாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துல நிறைய வேதிகளை புனரமைக்கின்றோம், எல்லா வேலைப்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் வந்து வேகமாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பொறுக்க முடியாமல் தான் அதாவது இந்த இனவாத சாக்கடை அரசியல்வாதிகள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். இதோடு வந்து இது தொடர்பான விளக்கங்களை கொடுத்துவிட்டு வந்து ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து உரையை முடித்துக் கொள்ளுகின்றார். அப்பொழுது ராமலிங்கம் அர்ச்சுனா அவர்கள் உடனடியாக எழுந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றார். இந்த நீதி பிரச்சனை சம்பந்தமா ஒரு விடயம் ஒன்றை கேட்கின்றார். பார்த்தீங்கன்னா அந்த காணொலியும் நான் இதுல இணைத்துக் கொள்வேன் பாருங்கோ. ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் உரையாற்ற தொடங்கும் போதே சபாநாயகர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது செம்மணி பற்றி கதைக்க தொடங்கும் போது நீங்கள் வந்து செம்மணியை பற்றி கதைக்க முடியாது, இந்த கண்டென்ட் அதாவது இந்த தலைப்புகளோடு மட்டும் நின்று கொள்ளுங்கள் சொல்லி சொல்லுகின்றார். அப்பொழுது ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் சொல்லுகின்றார், இல்லை இந்த விடயம் தொடர்பாக நான் நிச்சயமாக கதைக்க வேண்டும் என்று சொல்லி போட்டுதான் கதைக்கின்றார். ஆனால் சந்திரசேகர் அவர்கள் வந்து இந்த விடயம் தொடர்பாக தான் முழுவதுமாக கதைத்திருப்பார். அவர் உடனே எழுப்பி வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கேள்வி கேட்கின்றார், நான் இந்த விடயம் தொடர்பாக கதைக்கும் போது இன்னைக்கு கதைக்க முடியாது என்று சொன்னீர்கள், ஆனால் அவருடைய நியாயப்பாடை சொல்வதற்கு இந்த விடயத்தில் அவருக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறீர்கள், இதுல உங்களுடைய நீதி என்னவாக இருக்கிறன்னு சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ராமநாதன் அர்ச்சுனாவுடைய அரசியல் வேறாக இருந்தாலும் அவருடைய அரசியல் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கலாம், சில பேருக்கு வந்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவருடைய கேள்வி வந்து நியாயமானதாக இருக்கின்றதை சொல்லிக்கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செம்மணியில வந்து இன்னும் எத்தனை உயிர்கள் எத்தனை உயிர்கள் வந்து அங்க வந்து மூச்சை உற்றன என்பது தொடர்பான விடயங்கள் எல்லாவற்றையுமே நான் உங்களுக்கு தொடர்ந்து நிச்சயப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா. Honorable member, can we stick to the topic of the debate, please? Sorry, sir, but only thing is these things have to be said in the parliament because we won't get a chance to speak on this. So therefore, I should definitely tell this because you are constraining only me, not others. இதே சேர் சொன்னது செம்மணியை கதைக்க முடியாது, இந்த தொடர்பு இல்லை என்று. ஆனால் இதே சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு நடந்த அநியாயங்களை அவர் சொல்வதற்கு அனுமதி அளிக்கிறது. ஏனென்றால் இவர் எங்கட சம்பந்தப்பட்ட அமைச்சரை அன்று திலத்தினது கூட ஒரு அரசியல்வாதிகளுடைய கையாளால் என்று நான் அதை அவரை சொல்லி ஒரு நியாயம் அவர்கள் ஒரு நியாயம் இருக்க முடியாது. ඒක රීති ප්‍රශ්නයක් නෙවෙයි මන්ත්‍රීතුමා. ඒක රීති ප්‍රශ්නයක් නෙවෙයි. ඉඳගන්න කරුණා කරලා. ගරු